Welcome to Vipura Fashions. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கொயர் Palazzo pant cutting. Pant உடைய ஃபைனல் ஹைட் வந்து 37 inch. நான் இப்போ வந்து 40 inch மெஷர் பண்ணி எடுத்துர்க்கேன். எதுக்காகனா மேல எலாஸ்டிக் 2 inches கீழ border line உருட்டி அடிக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு 1 inch. So 2 plus 1 3 37 plus 3 40 inch நான் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் Palazzo வெறும் 3 ஸ்டெப்ஸ்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. Step 1. இந்த ஓபன் ஃபோல்ட் பண்ண 4 பீசஸும் அந்த சைடு இருக்கணும். உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல டபுள் ஃபோல்ட் பண்ண பீசஸ் இருக்கு இல்லையா, இந்த டபுள் ஃபோல்ட் பண்ணது உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எலாஸ்டிக் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் நான் சொன்ன மாதிரி 2 inches எந்த சைடுலனா இந்த ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லையா, இங்கிட்ட இருந்து 2 inches நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்போ எலாஸ்டிக் மார்க் பண்ணியாச்சு 2 inches. இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக் உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பாட்டம் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் வாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாட்டம்க்கு ஸ்டிச்சஸ்க்கு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. எலாஸ்டிக் ஃபோல்ட் அண்ட் பார்டர் லைன் ஃபோல்ட் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 37 inch இருக்கும். 37 inch இருக்கு. Step 2 என்ன பண்றணும்னா waist line மார்க் பண்ணனும். அந்த waist lineக்கு நீங்க மார்க் பண்ண வேண்டியது எப்படின்னா உங்க hip size சீட் ஏரியாவை மெஷர் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பேண்ட் தைக்கிறவங்களுக்கு சீட் வந்து 40 inches. So 40 inches divided by 4 வந்து 10 inches. 10 inches நீங்க அப்படியே வைக்க கூடாது. அது கூட plus 2 inches ஆட் பண்ணி நான் 12 inches எடுத்துக்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க. hip sizeல இருந்து நீங்க மார்க் பண்ணணும். இப்போ 12 inches எடுத்தாச்சு. இப்போ ஸ்டெப் 2ல வந்து 12 inches மார்க் பண்ணியாச்சு. பிளஸ் ஸ்டிச்சஸ்க்கு 1 inch. இது ஸ்கொயர் Palazzo. ஸோ 13 inch டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஃபோல்டட் சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 13 inch இருக்கணும். இப்போ நான் சாம்பிளுக்காக வேற ஒரு பேண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா crotch உடைய மெஷர்மெண்ட். crotch ஏரியா அப்படின்றது இந்த பகுதி. crotch வந்து இந்த பேண்ட்ல 13 inch. இந்த 13 inch எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிப் சைஸ் வந்து 40 inch சொன்னேன் இல்லையா, 40 divided by 4 வந்து 10 inch. 10 inch plus 3 ஸோ 13 inches வருது டோட்டலா. அதுதான் crotch height. இப்போ இந்த 12 inch மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம இப்போ 13 inch கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் crotch length. crotch height எப்பவுமே இந்த எலாஸ்டிக் 2 inch எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கீழே இருந்து தான் நீங்க மெஷர் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து மெஷர் பண்ணிடக்கூடாது, இங்க இருந்து தான் நீங்க மெஷர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண அந்த வேஸ்ட் லைன் 12 inchல இருந்து இந்த crotch வந்து 13 inch நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த crotchல இருந்து ஒரு 2.5 inch எக்ஸாக்டா 2.5 inch நான் இப்படி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி நீங்க நம்ம வரைஞ்சுக்கணும். இதுதான் உங்க பேண்ட். இப்போ வந்து இங்க ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சஸ்க்கு 1 inch 13 inch எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த 1 inchல இருந்து நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணி கர்வ்க்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த crotchக்கு நீங்க மார்க் பண்ண வேண்டிய இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 inch பாயிண்ட் டெப்த் வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நீங்க அந்த 1 inch ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருக்கோம் இல்லையா, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நம்ம crotch வந்து 13 கரெக்டா உங்களுக்கு வந்துடும். இது ஸ்கொயர் Palazzo அப்படின்றனால டாப்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரே மாதிரியே ஹைட் இருக்கும். இந்த இடத்துல ஷ்ரிங்க் ஆகாம டைட்டா இல்லாம ஃப்ரீயாவே இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் இல்ல எக்ஸஸ் வேஸ்ட். அவ்வளவுதாங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியா ஸ்கொயர் Palazzo கட்டிங் நம்ம இன்னைக்கு பண்ணியாச்சு. Thanks for watching.
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.